இப்போ ஆனால் உங்களுக்கு சாப்பாடுனா சாப்பிட்டு வந்துட்டேண்ணா. ஏன்னா நான் எங்கள் பொறுத்தளவுக்கு எங்கள் கிராமத்துக்குள்ள வந்து மெயின் யாரு வந்தாலும் சரி தெரியும். நான் எல்லா கிராமத்துக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் கேட்கறது சாப்பாடு மெயின். என்னை யாரும் கூட கேட்க மாட்டாங்க, முதல்ல வாப்பா சாப்பிட்டு தான் சொல்லுவாங்க. அதுதான் நான் வந்து சரி கொஞ்ச நாள் பேசிட்டு வந்ததுன்றதுனால உங்களுக்கு முதல் சாப்பாடு கொடுக்கணும். வயிற்றுக்கு நிம்மதி இருந்தால் தான் சந்தோஷமே இல்லை. சாப்பிட்டு தான் நான் வந்து பார்த்துருவேன். பொங்கல் டைம்ல இது வந்து ஒரு காப்பு கட்டு மாதிரி கட்டினா இது வந்து ஆடு வச்சுக்கிறது, ஆட்டு பட்டி இந்த மாதிரி வச்சுதான் ஆடு இதுக்குள்ள நிறுத்துவோம். அப்போ பொங்கல் டைம்ல இதுக்கு வந்து மாட்டுக்கு குளிப்பாட்டு பூ போட்டெல்லாம் வச்சு அது செங்காரிக்கிறோம்லங்க. இப்போ எல்லா இடத்துலயும் அது செய்வாங்க. அதே மாதிரி இங்க செஞ்சு ராம்பருக்கு படைக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு படைக்கிறது அப்போ வந்து வழிபாட்டு சம்பிரதாயம். ஆமாங்க, அந்த மாதிரி நிறைய மரங்கள்லயும் இந்த மாதிரி கலர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி செம்மண் கலரும் ஆமாமாங்க வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாங்க. நைட்ல எல்லாம் ஆடு வந்து இங்க பாருங்க வச்சுக்குவீங்க. ஆமாமாங்க. இப்போ எத்தனை எம்எல்ஏக்கு வராங்க, எம்எல்ஏக்கெல்லாம் தெரியும், அதிகாரிங்க வராங்க, அதிகாரிங்கெல்லாம் வராங்க, எம்எல்ஏ வராங்க, அமைச்சராக வராங்கலாம். இது ஒரு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரிலாம் கிராமம் இருக்குது. இவங்களும் இப்போ கீழவங்கிறவங்களும் மட்டும் தான் செய்யக்கூடியதுங்களா ஓட்டு போடுறாங்களா? இப்போ எங்கள் இப்போ பணம் நாங்களும் தான் டேக்ஸ் கட்டுறோம், நாங்களும் வரி கட்டுறோம். கரெக்டான கேள்வி தான். எல்லாருமே நாங்களும் தான் ஓட்டு போடுறோம். நாங்கள் ஓட்டு போடலாம். இப்போ சித்தேரி பஞ்சாயத்து பூரா நிறுத்த முடியுங்களா? ஆனால் எங்களுக்கு தேவை ரோட்டு வசதி கொடுத்தா போதும், தண்ணி கொடுத்தா போதும், வேற எந்த இதுவும் வேணாம். எங்களுக்கு நிலம் வேணும் அதுன்னு கேட்குறோம். இல்லை ஃபாரஸ்ட்டில் நிலம் கொடுக்கணுன்னு கேட்குறோமா, இல்லை கவர்மெண்ட்டில் நிலம் கொடுக்கணுன்னு கேட்குறோமா? எங்கள் உழைப்பு இருக்குண்ணா, உழைக்கு தான் நமக்கு பூமியில் விளையுது. நாங்கள் எல்லாமே விவசாயம் பண்ணுறோம். ஏதாவது அவங்க போகிறோம்னா இங்கே பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை எங்களுக்கு அது இது வேணும், ஃபேக்ட்ரி வேணும்னு கேட்குறதுக்கு எங்களுக்கு விவசாயம் தான் இருக்குது. நாங்கள் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுப்போம். வேறு எதுவுமே வேணும், நமக்கு தேவையில்லைங்க. அதெல்லாம் வந்துடுங்க. ரோட்டு வச்சுருந்து அதே வரும். ரோடு இல்லாதனால தானே இருக்கிறோம், குறையா இருக்குது. வீடு சின்னதாக குட்டியாக ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்கீங்க. ஆமாம், ஒன்லி வந்து விவசாய பொருட்கள் வச்சுக்கிறதுக்கான விவசாய பொருள் ஆடுக்கு இந்த கட்டி தான். நாம வந்து இப்போ வெயில் டைம் தங்கிக்கிறதுங்க கொஞ்சம் நேரம். கட்டிலாம் இங்கே இருந்துச்சுங்க, இப்போ எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஆட்டுக்குட்டி வச்சிருந்தோம். சுற்றி சில்வர் மரத்தோப்பு, சென்டரில் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இதுதான் மிளகு, நல்லா இருக்குண்ணா. இது நல்லா பழுக்கணுமாண்ணா? ஆமாண்ணா. இப்போ இன்னும் காய் பெருசாக வரும் வந்து சிவப்பு கலர் வந்துடும். அதுக்கப்புறம் தான் பிடுங்குவீங்க. இப்படி கரையா அரிச்சிருக்கலாம், இது வந்து மரம் வீணா போயிடாதா? இல்லை ஒன்றும் ஆகாதுங்க. ஒன்றாவது மரத்தை உள்ள மரத்தை சாப்பிட்றதுனா அப்படியே அது சாப்பிட்றதுலங்க. அது மேலே தோல் இது மட்டும் தான் சாப்பிட்டேன். அதான் இப்போ இதெல்லாம் செல்லு பிடிச்சி விழுந்துருக்குது. செல்லு நிறைய அரிச்சு எல்லாம் மண்ணு சாஞ்சிருச்சு. ஆமா, மழை பெஞ்சா போயிருங்களா? மழை பெஞ்சா தண்ணி போயிருங்க. ஒன்றாகாது. கீழே போட்டுருங்களா? அப்படியே இந்த வந்துடுறேன், நான் கையில் வாங்கிக்கிறாருங்க. மக்களே வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி மாவட்டத்தில் எருமைக்கடை அப்படிங்கிற வில்லேஜுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தேரி மலையில் கல்நாடு அப்படிங்கிற கிராமத்து பக்கத்தில் தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இப்படி ஒரு வில்லேஜ் இருக்குங்கிறது அவ்வளோ சீர் கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா சுற்றி தீவு மாதிரி இருக்குங்க, சுற்றி மலைக்கு நடுவில் தாங்க வில்லேஜ் இருக்குது. நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஆஃப் ரோட்டில் தாங்க வரணும். என்னோடய வண்டி பின்னாடி பார்க் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். நான் முன்னாடி தான் போக போகிறேன். ஒரு 4 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஆஃப் ரோட்டில் தாங்க ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். உள்ளே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு 20-30 வீடு உள்ளே இருக்கதா கேள்விப்பட்டேன். எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்லி கேள்விப்பட்டாங்க. இப்போ நான் உள்ளே போய்ட்டு அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைலாக எப்படி இருக்குது, எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். உங்கள் பேருங்கண்ணா? தீர்த்தகிரிங்க. தீர்த்தகிரி. ஆமாங்க. ஓ, நீங்கள் இதே கிராமத்தை சரி? இதே கிராமம் தான். பிறந்து வளர்ந்தெல்லாம் இதே பூர்வீகம் தான். இது நம்ம நிலம் தான், பூர்வீகம். எந்த இடமெல்லாம் உங்களுக்கு தானே? நம்ம ஓ, ராகிலாம் போட்டது நீங்கள் தான்? பரவாயில்ல. இதான் ராகி தான் நாங்கள் சாப்பிடக்கூடியது. பயிரெல்லாம் இதுதான். நாங்கள் ராகி தான் சாப்பிட்றோம். களி கூட தான் நாங்கள் சாப்பிட்றது. ஓ, மேக்ஸிமம் களி கூட தான் சாப்பிட்றீங்க. அதுதான் சத்தான பொருள்ன்றதுனால நாங்கள் சாப்பிட்றோம். நல்ல விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் இருந்து வறட்சியான பூமியா இருக்குது. தண்ணி வசதி கொஞ்சம் கிடைக்கிறதுல குடி தண்ணி கூடமே வந்து பஞ்சாயத்துல எத்தனையோ பேர் இது பண்றாங்க, தலைவரா நிக்கிறாங்க. எம்எல்ஏ வந்து பாத்துட்டு போறதோட சரி, அவங்க இது முடிஞ்சுன்னா சரி, அவங்க இது ஓட்டுக்காக வர்றதோட சரி. எங்களுக்கு தண்ணி வசதி இல்லாம இருக்கிறோம்.
அதே மாதிரி ரோட்டு வசதி இல்லாம தான் இருக்கிறோம். ஏன்னா ரோடு பார்த்தேன் மகா மட்டமான இப்ப ரோடு. 45 வீடு நாங்க இருக்கிறோங்க. 45 பேர் இருக்கீங்க. 45 குடும்பம் இருக்குது. அது ஜனங்கள் பார்த்தா நிறைய இருக்குங்க. ஆனா 45 வீடு இருந்தா எங்களுக்கு ரோட்டு வசதி தான் கொடுக்காம இருக்கிறாங்க. ஏன்னா நாங்களும் கொடுத்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் மேல் எடுத்து வச்சுங்க. ஏன்னா நாங்க வந்து மேல் எடுத்து கொண்டு போறதுக்கு ஆகாதுல்ல. அது கொஞ்சம் முக்கியமான ஆளுகள் அது கொண்டு போனாதான் நமக்கு வந்து சேருங்க. ஆனா யாருமே கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. பஞ்சாயத்துல போய் செஞ்சாங்க, அதுவும் அது குறையா இருக்குது. தண்ணி வசதி கொஞ்சம் இல்லாம இருக்குது. அதான் எங்களுக்கு பிரச்சனை. தண்ணி இருந்தா நாங்க இன்னும் கொஞ்சம் மேல வரலாம், முன்னேறதுக்கு, விவசாயம் பண்றதுக்கு எல்லாமே. நாங்க தண்ணி கொஞ்சம் பத்தாது. தண்ணி பற்றாக்குறை எப்படி நான் அதாவது பஞ்சாயத்து இப்போ ஏன்னா எங்களுக்கு ஒரு போர் தான் இருக்குது. இன்னும் ஒரு போர் எங்களுக்கு வேணும். போர்னா பொதுவான போர், பஞ்சாயத்து போர் எங்களுக்கு வேணும். தண்ணி அது வந்து குடி தண்ணிக்கு மட்டும் தான். அந்த குடி தண்ணிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு ரோட் வசதி இருந்தா, இப்ப மண் சாலை வைக்கிறதுக்கு கொஞ்சம் தார் சாலையா இருந்துச்சுன்னா நாங்க எல்லாமே பயன்படுத்திப்போம். எங்களுக்கு பஸ் கூட எங்களுக்கு வேணும்ன்றது இதல்ல. நாங்க எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு சூழ்நிலைக்கு அவங்கவுங்க ஒரு 2 வீலர் வச்சு கூட நாங்க போய்க்கும் வந்துப்போம். ஆனா எங்க இருக்கிற வந்து வில்லேஜுக்குள்ள இருக்க, கிராமத்துக்குள்ள இருக்கிறவங்க எங்களுக்கு ரோட் வசதி தான் வேணும். ரோட் வசதி இருந்தா எதை பத்தி நாங்க வந்து அது கொடுங்க இது கொடுங்க நாங்க கேட்கல. கவர்மெண்ட் வந்து நம்ம கேட்டு வாங்க முடியது இல்லை. நம்ம நிலம் குறுகிய நிலம் இருக்குது. அது முன்னோர்கள் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணி பழச்சோம். இது ஒரு இப்போ பால் மாடு கூட பிடிச்சி வச்சிருப்போம். அதை இது பண்ணிக்கலாம். தண்ணி வசதிக்கும் வண்டி வசதி வந்தால் தான் நாங்கள் போருக்கு பண்ண முடியும். எந்த வசதிக்கும் இல்லை. இங்கே இருக்கிற நிலமும் தான் வருஷம் போயிட்டு மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே எல்லாமே விளையக்கூடிய பொருள். காப்பி விளையும், மிளகு விளையும். ஆனால் என்னன்னா ரோடு வசதி இல்லை எங்கள. நமக்கு போக்குவரத்து ஒரு மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு அதுக்கு வண்டி இல்லாமல் இருக்கிறதுனால தான் கஷ்டமாக இருக்குது. வாங்க நம்ம எல்லாம் பார்க்கலாம். நம்ம இங்கே எல்லாம் தோட்டம் பாருங்க. ஆனால் எங்களுக்கு வந்து மெயின் ரோட் வசதி மட்டும் பண்ணி கொடுத்தாலும் போதும். ஆனால் என்ஓசி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே வந்து செய்யலை. இப்போ நீங்கள் ஒரு 50 வருஷம் முன்னாடி ரோடு இந்த மாதிரி இருந்துச்சாலும் இதோட குறுகலாக தான் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் குறுகலாக தானே. நாங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு இருந்து நடப்பாதையாக இருந்து ரோடை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்தோம். என்னன்னா ஃபாரஸ்ட்லேருந்து வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் தான் அனுமதி கொடுக்காம இருக்குது. இப்போ இந்த வெட்டி இருக்க ரோடு வந்து ஃபாரஸ்ட் அனுமதி கொடுத்தா தார் ஊற்றிக்கலாம், பண்ணிக்கலாங்கண்ணா. எங்களுக்கு ஃபாரஸ்ட் தானே முக்கியத்துவம் கொடுத்தாங்களா, எங்களுக்கு ரோடு வசதி கொடுத்தாங்களா? ஏன்னா நாங்க நாங்க பணம் காசு கேட்கல. எங்க பூமி இருக்குது, நாங்க விவசாயம் பண்ணி தின்னுக்கிறோம். எது பண்ண இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு பூ போட்டிருக்கிறோம். இதெல்லாம் விவசாயம் மல்லிகை பூ எல்லாமே. ஆமா, இது சேலம் போகுது. நம்ம மார்க்கெட்டுக்கு மல்லிகை பூவல்ல அந்த காகட்டம் சேலம் போகுதுங்க. இப்படி வண்டி வாங்கி உள்ள வந்து எடுத்துட்டு போயிருங்களா? இல்லைங்க, நாங்களே தானே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். நடந்தே கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப மண்ணூர் போகணும் பூ கொடுக்குறது. நடந்தே தான் போகணும். ஆமா, வண்டி 2 வீலர் இருந்தா 2 வீலரு, இல்லைன்னா அந்த டைமுக்கு வெடி இப்போ மணி 12 மணிலேருந்து ஆரம்பிச்சு பூ பறிச்சு எடுத்து ஒரு 3 மணி ஆச்சா பூ எடுக்கிறதுக்கு கூட நடந்து கூட போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. காலை 8 மணிக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தானே? ஆமா, இதெல்லாம் நம்ம அந்த பூமிக்குள்ள நம்ம விவசாயம் நல்லாவே பண்றீங்க. விவசாயம் பண்றோம். ஆனா தான் தண்ணி கொஞ்சம் கிணறு இருக்குண்ணா. இங்க இருக்குங்களா தண்ணி ஓரளவுக்கு தாராளமா இருக்குங்களா? இல்ல தாராளம் கொஞ்சம் கம்மி தானே தண்ணி. அதான் இப்போ நமக்கு ரோட் வசதி இருந்தா எல்லா வண்டியும் கொண்டு வரலாங்க. இல்ல 4 வீலர் இது பண்ணலாம். ஒரு கிணறு வெட்டுறதுக்கு எதுக்குமே சப்போர்ட் இருக்குங்க. ஆமா, இப்ப இந்த ரோட் வசதி இல்லாததுனால அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் சாண்டு போறாங்க. இப்ப கீழே இருந்து கொண்டு வந்தாங்களா? இப்ப நீங்களே அவ்வளவு கஷ்டமா வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இல்ல? ஆமா, ரொம்ப கஷ்டம்னா கொஞ்சம் நம்ம தடுமாறினாலும் கொஞ்சம் ஆமாமா சேதாரம் ஆயிட மாட்டேருக்கு. அதுதாங்க எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு வேற எதுவும் வேணாம். எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்து செஞ்சு கொடுக்க கூட வேணா, ரோடு போட்டா நாங்களே வண்டி வாங்கி போய்க்கிறோம் அப்படிங்கிறீங்க. எங்களை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு வந்து தேவை தார் ரோடு மட்டும் போட்டு கொடுத்தாங்களா. அப்புறம் இப்ப நாங்களுக்கு முக்கியமானது வந்து குடித்தண்ணி இருந்தா தான் எல்லாமே. குடிநீர் கஷ்டமானா? ஆமா, குடித்தண்ணி தாங்க பத்தாக்குறையா இருக்குது. அது வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். எல்லாருக்குமே இப்ப சாப்பிடக்கூடியது நமக்கு தண்ணி தேவைங்க. தண்ணி இருந்தாதான் உணவு பொருள் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாம் தேவை பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு பஞ்சாயத்துல இருந்து நீங்க கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க நாங்க கேட்கறது. எங்க பூமியில நாங்க செஞ்சுக்கிறோம். எங்க கையில உழைப்பு இருக்குது. ஆனா இருந்தா கூடமே எங்களுக்கு மெயின் ரோடு இருந்தா எல்லாமே வரலாம். இப்ப கீழே இருக்கிறாங்கன்னா ரோடு வசதி இருக்கிறதுனால அவங்க நல்லா இருக்கிறாங்க. கண்டிப்பா ரோடு இல்லை, அதான் அந்த இடத்துல ரோடு இல்லைன்னா அவங்களும் எங்களும் அடிப்படை வசதியா ரோடு தாங்க. என்ன நெல் ரகம் இதெல்லாம்? இது என்ன ரகம் நட்டுருக்காங்கன்னு தெரியலுங்க. நல்லா இருக்கு, நல்லா பச்சை பச்சை நல்லா இருக்கு. இதெல்லாம் உங்க உணவு தேவைக்கு தான். அது எல்லாமே மேக்ஸிமம் நீங்க உற்பத்தி பண்ணி சாப்பிடுவீங்க. தேவையான பொருள், காய்கறி, நெல் எல்லாம் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து எல்லாமே போடும். இப்போ வந்து மழை கொஞ்சம் பத்தாக்குறையா இருக்கிறதுனால தான் பீன்ஸு, கொள்ளு எல்லாமே நம்ம உணவுப் பொருள் வந்து கொட்டை தானியங்கள் ஃபுல்லாமே விளையக்கூடிய பூமி தான்.
எல்லாமே விளையும், காஃபி எல்லாமே விளையும், மிளகு எல்லாம் இப்போ மிளகு எல்லாம் போட்டிருக்கிறோம், நாங்க அதை வச்சிருக்கிறோம். போட்டிருக்காங்களா? பாக்கலாங்களா? வாங்க, நம்ம தோட்டம் தான். சரி சரி, நீங்க தான் பண்ணிருக்கீங்களா? தான் போட்டு பரவாயில்லண்ணா. இப்போ போட்டிருக்கிறோம், கொஞ்சம் தண்ணிக்கு தான் கொஞ்சம் பத்தாக்குறை. அது நல்ல விஷயம். தண்ணி இல்லைனா கூட இந்த அளவுக்கு விவசாயத்தை கைவிடாம பண்றீங்களா, பாராட்ட வேண்டிய விஷயம். நாங்க வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஆளுங்க. நிறைய பேர் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறாங்க, இடத்தெல்லாம் போட்டுட்டு அப்படியே. ஆமாங்க, தண்ணி இல்லைன்னா கண்டிப்பா. இவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்கல்ல, நல்ல விஷயம்ண்ணா. உங்களை அடுத்த தலைமுறை எல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இல்லைங்க, கண்டிப்பா பண்ணுவாங்கிறீங்களா? உறுதியா சொல்றீங்களா? உறுதியா வந்து எங்களோட இது வந்து இங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து விவசாயம் தான் எங்களுக்கு மெயின். யாரும் இருந்தாலும் அதை விட மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு பசங்க பேரங்க வந்தா கூட அது இருக்கும் அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா இருக்கும். விவசாயம் தான் எங்களுக்கு சாப்பாடு. விவசாயம் நாங்க பண்றது வெளியில போகுது. இங்க இருந்து இப்ப நாங்க நெல்லு 20 மூட்டை கிடைக்குதா, ஒரு 10 மூட்டை வச்சுப்போம், 10 மூட்டை சேல்ஸுக்கு போகுது. எங்களுக்கு வேணும்ல, காசு இருக்கிறது போகதான் மீதி நெல், அது அடுத்தவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தான். ஆனா விவசாயம் பண்ணி நாங்க கொண்டு போய் கொடுக்குறோம். சொல்றேன், எல்லாருமே விவசாயம் இருந்தா மட்டும் சாப்பிடக்கூடிய பொருள் கிடைக்கும். விவசாயம் இல்லைன்னா கிடைக்கும். நம்ம பணத்தை வச்சு சாப்பிட அட்லீஸ்ட் உங்களுக்காவது விவசாயம் பண்ணிக்குவீங்க, விற்கிறீங்களோ இல்லையோ எல்லாரும் பண்ணிக்குவீங்க. கண்டிப்பா பண்ணுவோம். விவசாயத்தை கைவிட முடியாது. நாங்க விவசாயம் பண்ணக்கூடிய ஆளுங்க விவசாயம் தான் பண்ணுவோம். நாங்க அது தொழில் எது இருக்குது எது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கிராமத்துல விவசாயம் தான். விவசாயம் இல்லைன்னா யாருக்குமே சாப்பாடு முடியாது. உறுதியான இப்போ நாங்கள் இப்போ எங்களுடைய இந்த பூமியில் இப்போ இந்த எரமகடை கிராமத்துக்குள்ள இருக்கிற விவசாயம் பண்ணி நான் ஒரு 100 பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாது, மறைமுகமாக போகுது. அது நாங்கள் சரக்கு எடுத்து போய் வெளியில் அரூர் கொண்டு போய் போடுறோம், சேலம் போகுது, சேலம்லாம் கொண்டு போய் போடுறோம். அதான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதே இப்போ புளியாமரம் இருக்கிற ஐவசல் இருக்க பாருங்க, எங்கள் சொந்த நிலத்தில் எங்கே இருக்குது. இந்த சொந்தமான இதுதான் எடுத்துகிட்டு போவோம், சொந்தமான பொருளை தான் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த கிராமம் உருவாகி எத்தனை வருஷம் இருக்கும் இங்க மக்கள் வாழ ஆரம்பிச்சு? இது வந்து கேரண்டா எங்களுக்கே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறை இருக்க மாட்டேங்க. 5 தலைமுறை. ஏன்னா ரோட்ல இருந்து பார்க்கும்போது இங்க உள்ள இப்படி ஒரு கிராமம் இருக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. ஆமாமா. ஆனா இவ்வளவு உள்ள வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி இடத்த உருவாக்கி வாழ்ந்துருக்காங்க. வழி வந்து சித்தேரிக்கு இப்படியே இருக்குதுங்க. அது வந்து ரோட்டை வச்சு இருந்து அப்படியே ஃபாரஸ்ட்ல தான் எங்களுக்கு தொந்தரவே. எங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்ல வந்து பக்கத்துல செடி அது இது நடந்து போறத கூட வழி பண்றதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அவங்க இடம் கொடுத்தாங்களா எல்லாமே போறதுக்கு வருது. அப்ப ரோடு ஒரு கிராமம் இருக்குது இங்க ஒரு ஆனா உண்மையிலேயே வெளியுலகு தெரியவே தெரியாது. ரோட்ல இருந்து இவ்வளவு உள்ள இன்டீரியர் ஃபாரஸ்டுக்குள்ள வந்து இருக்கு ஜனங்க வாழ்றாங்க. ஏதாவது பஸ் கிஸ் போனா வந்தா கூட ஊர் இருக்குன்னு தெரியும். கண்டிப்பாங்க. நீங்க எந்த ஒரு அதாவது நீங்க உலகத்துக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி ஒரு இடத்துல கண்டிப்பா. இப்ப இந்த ஊர் வந்து இப்ப சென்னையில் இருக்கும், திக்காடுல இருக்கும். ஆனா அந்த ஊர் இங்க இருக்குதான்றது வந்து பக்கத்து கிராமத்துக்கு தெரியாம இருக்குது. ஏன்னா ரோட்டு வசதி இல்ல. உள்ளூர்காரங்களே தெரியாது ஊர் இருக்குது தருமபுரிக்காரங்களுக்கு. கண்டிப்பா தருமபுரி மாவட்டத்திலே வந்து இந்த ஊரு தெரியும். இப்ப எங்களை கேட்டீங்களா பக்கத்து கிராமம் சொல்லுவோம். இப்ப சேலத்துல எந்த மாவட்டத்துல எந்த ஏரியா எந்த மாதிரி கிராமம் இருக்குன்ட்டு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு கேட்டவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது தெரியாத ஊர் இருக்குது. நாங்களே வெளியில போறோம், எல்லா ஊருக்கும் கூலி வேலைக்கு போவோம், வருவோம். இங்க விவசாய டைம்ல விவசாயம் பண்ணி தான் தருவோம். விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு யாருமே. இங்க மக்கள் தொகை எவ்வளவு பேர் இருப்பீங்க? மக்கள் தொகை வரணும்னா ஒரு 300 பேருக்கு மேல இருக்கும். 300 பேர். இதெல்லாம் நிறைய பேர் இங்க வாழ்ந்துருந்து வெளியூருக்கு போயிட்டாங்களா இல்ல எல்லாமே இங்கதான் இருக்கிறோம்? நாங்களாம் யாருமே போகல. நாங்க இந்த பூமியை விட்டு எங்க விட்டு போக முடியாது. ஏன்னா சின்ன கிராமம் தான். இதுதான் எங்களுக்கு பூரிக்கும். இதை விட்டு நாங்க எங்களுக்கு தேவை, எங்களுக்கு மெயின் குடி தண்ணி கொடுத்தா போதும், ரோட்டு வசதி கொடுத்தா போதும். நீ பஸ்ஸு கொடு, எங்களுக்கு மாசம் அதை கொடு, இது கொடு, பணம் கொடு, எங்களுக்கு நாங்க வாங்கி சாப்பிடணும்லாம் இல்லை. எங்க கை வலிப்பு இருக்கு, எங்க பூமி இருக்கு, பூமியில உழைச்சு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு தேவை ரோடு. எத்தனையோ அமைச்சர்கள் வராங்க, அரூரோட பாக்குறாங்க, எம்எல்ஏக்கு எத்தனையோ வராங்க. இங்க இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு எங்க அப்பெல்லாம் வந்து அவங்க காலம் வயசு போயிடுச்சு, எங்களுக்கும் 37 வயசு ஆகி போச்சு. வர்றாங்க, ஓட்டுக்கு மட்டும் கை கும்பிட்டு போட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கால் விழுந்துட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்ட முடிஞ்சு. அடுத்தது அவங்க கிட்ட போன நானா எங்க ஜாதிக்காரனா தான் இருப்பாங்க. ஆனா மதியாரி கிடையாது. பாப்பா உட்கார் பண்ணி கூப்பிடுறாங்க, மதியாரி கிடையாது. ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் மேல போயிட்டாங்களே. நாம ஓட்டு போடுறவங்களா போயிட்டோம், அவங்க ஒரு பதவி விளக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கொண்டு வராங்க. அதிகாரம் வந்துருச்சு. எல்லாம் ஒரு ஜாதிக்காரன், ஒரு இனம். அதை ஃபர்ஸ்ட் நீ பெரியவங்களாம் பார்க்கக்கூடாது. எல்லாம் ஒரு சரிசம்மா. நீனும் மனுஷனா நானும் மனுஷனா. உங்களுக்கு என்ன தேவை? நான் கொஞ்சம் விவரமா இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், நான் இது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நான் கேட்டு உங்களுக்கு செய்யறேன் அப்படிங்கிற யாருமே முன் வர மாட்டாங்க. அவங்க சுயநலத்துக்கு மட்டும் தான் பிழைக்கிறாங்க.
அப்படிதான் அந்த கிராமத்துல எல்லாமே இப்போ இந்த 48 கிராமம் இருக்குது சித்தேரி எல்லா மலைக்குள்ள இடத்துலயும் இப்படிதானா இருக்கு? அப்படிதான் இருக்குது. ம். ஆனா இந்த எங்களுக்கு வந்து எல்லாம் வர்றதெல்லாம் வந்து யார் யார் எடுக்கணுமோ அப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த வந்து சேர்ற மாதிரி எங்களுக்கு வந்து தார் மட்டும் வந்துருச்சுன்னா போட்டு கொடுத்தனால ஃபாரஸ்ட்ல அனுமதி கொடுத்து ஃபாரஸ்ட்டுக்காரர் மட்டும் எங்களுக்கு ஒத்துழைச்சு கொடுத்தா இப்போ ஏன்னா அவங்களும் வரணும். இல்ல எதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ரோடு வெட்டியாச்சு, அதுல தார் ஊத்துறோம், என்ன சிரமம்? எதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அது எதனால கொடுக்க மாட்டாங்கன்னா எங்க பொருள் எந்த பொருளும் மரம் தான் இருக்குது. வேற எந்த மரம் வந்து சந்தன மரம் அந்த மரம் இந்த மரம் எல்லாம் கிடையாது. ஃபாரஸ்ட்டுக்காரில் கொடுத்தா அவங்களும் வந்து வரலாம் போலாம்ல, நைட்டு பகல வரலாம்ல. இல்ல இவ்வளவு தூரம் ரோடு வெட்டி கொடுத்துட்டு அது தார் மட்டும் ஊத்தக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறது இல்ல முன்னாடி அதெல்லாம் சொந்த செலவில் வெட்டினதுண்ணா. ஓ, நீங்க வெட்டினதுதான் இந்த இருக்கிற வழியில வந்து கிராமத்து செலவுல தான் அவங்க ஒரு கொடி பாதையாரத்தை நாங்க ரோட பண்ணது கிராமம் தான் பண்ணுச்சு. கை காசு தான், எங்க சொந்த எல்லாம் உழைப்புல தான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் வாங்க அப்பா எல்லாம் இருக்கிறவங்க பெரியவங்க வந்து இன்னொருகள் வந்து அது வழியா கொடி வழியாரத்தை ரோட போடுது. ஃபாரஸ்ட்லயோ இல்ல ஒரு எங்களுக்கு தலைவராக நீங்க நினைங்களோ இல்ல எந்த எம்எல்ஏ அவசியம் எங்களுக்கு வந்து இது கொடி வழியாக்குது ஒரு வண்டி வரணும் அப்படின்னு ரோடு போட்டு யாருமே கொடுக்க முடியாது. கிராமம் பார்த்து எல்லாமே இந்த 48 கிராமத்தை அவங்க தான் வழி பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நாங்க அந்த வழியை வந்து எங்களுக்கு ரோடா கொடுங்க அப்படின்னு தான் நாங்க கேட்டுருக்கோம். கரண்ட்ல எப்ப வந்துச்சு இந்த ஊருக்கு? கரண்ட்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் ஆரம்பத்திலே கிடைச்சிருச்சு உங்களுக்கு? எம்ஜிஆர் இருக்கும்போது வந்துருக்கு. நல்ல விஷயம். ஒரு சில ஊர்ல இப்பதான் கரண்ட் வந்திருக்குது, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கேப்ல. எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது அவரு தீர்மானம் பண்ணதுதான் அந்த டைம்லயே வந்திருக்குது கரண்ட். அந்த காலத்துல இப்படி ஊர் இருக்கிற கண்டுபிடிச்சு கரண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கரண்ட்ல வந்துருச்சுன்னா ஓ, அப்பதான் ஒரு புண்ணியமா இருந்தா பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாங்க. இப்பவுமே வந்து விவசாயம் வந்து இப்ப இந்த டைம் மட்டும் தான் வறட்சானா இருக்கும். ஆனா எரம கடை வந்து விவசாயம் தான் பேர் போனதை நீங்க. இன்னொரு சந்தேகம்னா இந்த ஊருக்கு என்ன எருமை கடைங்கிற பேர் வந்துச்சு? எருமை கடை வித்தியாசமான பேரா இருக்கு. ஆமா, அது எப்படி எருமை கடைன்னு வந்திருக்குன்னா தண்ணி வந்து நல்ல வசதியான இடம் இருக்குது. இந்த இடம் தண்ணியில வசதியான இடம். அங்க ஒரு இடத்துல வந்து நம்ம ஊரை ஒட்டி கொஞ்சம் கீழே இருக்கு. அதனால சுத்தி ஆனா விவசாயம் பண்றதுக்கு வேலி போடணும்ல. ஆமா, அந்த டைம்ல அந்த மாதிரி வேலி போட்டிருப்பாங்களாட்டுங்க முன்னோர்கள். அது வந்து காட்டு எரம வந்து தாட்டிட்டு போற மாதிரியும் வீட்லயும் எரமெல்லாம் வச்சு பால் மாடெல்லாம் வச்சு அப்பயே கொண்டு போய் சித்தையில ஊத்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்திருப்பாங்களாட்டுங்குது. அதுக்குதான் எரம தாட்டிட்டு வரது போறது, வேலி தாட்டிட்டு வருது இல்லைங்களா, அதனால அது மாதிரி பெரியவங்க சொல்லிட்டு எருமை அதிகமா நடமாடுறதுனால எருமை கடை. அதனால தண்ணி ரொம்ப வசதியான தண்ணி இருக்கு. ஆனா ஊர் கொஞ்சம் கீழே நின்று போச்சு, நம்ம ஊர் மேல நின்று போச்சு. தண்ணி பாருங்க அந்த மரத்துக்கிட்டு இருக்கு. நல்லா எவ்வளவு வெயிலா இருந்தாலும் சரி குறையாது. அதுக்காக அந்த டைம்ல வந்து எரம பக்கத்துல கேட்க எவ்வளவு வேலி போட்டாலும் என் வேலி தாட்டி தாட்டி இறங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இறம கடை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பேய்கள்ல இந்த அமானுஷங்கள்லாம் இருக்கானா? அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரிலாம் அது கிடையாது. அதெல்லாம் நம்பிக்கை தாங்க. நாம கடவுளை யாருமே கண்ணுல பார்த்து கிடையாது. ஆமா, இப்ப கடவுள் இருக்குன்னு நம்பிக்கை நம்ம இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு நம்பிக்கை தான் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா. நாங்க அந்த மாதிரி இன்னுமே பார்த்தது இல்லை. அந்த மாதிரி நடமாட்டங்கள் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் அவங்க ஒரு தெய்வம், ஒரு குல தெய்வம் வச்சிருப்போம் இருக்குது. நம்ம கூடிய கும்பிடக்கூடிய ராமர் தெய்வம் இருக்கு, வாய் மாதிரி. இதுதான் எங்களுக்கு இருக்குது. யாரு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏன்னா சும்மா அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்களா, யாரு நேரில் பார்த்துருக்காங்க. சில பேர் பார்த்தோம்னு சொல்றாங்க, கதை தான் சும்மா ஜாதக்காரனும் போய் சொல்றான், சோசிக்காரனே போய் சொல்றான். அவன் ஒரு எதோ பண்ணி யூடியூப்ல காமிக்கிறாங்க, டிவி இதுல இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்க. அதெல்லாம் உண்மையா கொண்டு வராங்களா? அதெல்லாம் சாத்திரிகம் இல்ல. ஏன்னா கடவுளை கூட பார்த்து நேரம் சொல்ல மாட்டாங்க. அதுதான் பேயை பார்த்து நல்லா இல்லைங்க, அந்த மாதிரிலாம் நடமாட்டேன். பேயெல்லாம் இல்லைங்க. இப்ப ஆனா உங்களுக்கு சாப்பாடுனா சாப்பிட்டு வந்துட்டேண்ணா. ஏன்னா நான் எங்க பொறுத்தளவுக்கு எங்க கிராமத்துக்குள்ள வந்து மெயின் யாரு வந்தாலும் சரி தெரியும். நான் எல்லா கிராமத்துக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் கேட்கறது சாப்பாடு மெயின். என்ன யாரும் கூட கேட்க மாட்டாங்க, முதல்ல வாப்பா சாப்பிட்டு தான் சொல்லுவாங்க. அதுதான் நான் வந்து சரி பண்ணா பேசிட்டு வந்ததுனால உங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்கணும். வயிற்றுக்கு நிம்மதி இருந்தாதான் சந்தோஷமே இல்லை. சாப்பிட்டு தான் நான் வந்து பார்த்துருவேன். தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம் இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க தும்புல தானே சாப்பிட்டு சித்தேரி பண்ணீங்களா? இல்ல, நான் இப்ப தும்புல வழியா தான் வரேன். இதே அந்த மாதிரி சுத்தி வேலி வச்சிருக்கீங்கல்ல, இதுக்கு என்னத்துக்காக இந்த வண்ணம் பண்ணி வச்சிருக்கீங்க, கலர் அடிச்சிருக்கீங்க? ஆனா இது பொங்கல் டைம்ல இது வந்து ஒரு காப்பு கட்டு மாதிரி கட்டினா இது வந்து ஆடு வச்சுக்கிறது, ஆட்டு பட்டி இந்த மாதிரி வச்சுதான் ஆடு இதுக்குள்ள நிறுத்துவோம். அப்போ பொங்கல் டைம்ல இதுக்கு வந்து ஆட்டுக்கு குளிப்பாட்டு பூ போட்டெல்லாம் வச்சு அது செங்காரிக்கிறோம்ல. இப்ப எல்லா இடத்துலயும் அது செய்வாங்க. அதே மாதிரி இங்க செஞ்சு ராமருக்கு படைக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு படைக்கிறது. அப்போ வந்து வழிபாட்டு சம்பிரதாயம். ஆமாங்க, அந்த மாதிரி நிறைய மரங்கள்லயும் இந்த மாதிரி கார் பாத்துருக்கேன். இந்த மாதிரி செம்மண் கலரும் ஆமாங்க வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. நைட் எல்லாம் ஆடு வந்து இங்க வச்சுக்குவீங்க. ஆமாங்க,
பகல்ல மேட்ச் காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிருங்க, போயிட்டு கொண்டு வந்துருவாங்க. அது கூட ஆள் போகணுமா கூட போயிட்டு வந்துருமா? இல்ல கூட போவாங்க. போகணும். இப்பெல்லாம் ஆடு இல்லைங்க, முன்னெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 50 ரூபா 100 ரூபா ஆடு வச்சிருந்தாங்க. ஃபாரஸ்ட்ல கொஞ்சம் விடுறதில்ல, அதனால ஆட்டு இதெல்லாம் இல்லைங்க. மஞ்சள் வைக்கிறதுக்கு உண்டான பாத்திரமா? ஆமாங்க, கோப்பரங்க. அது மஞ்சள் வைக்கிற கோப்பரன்னு சொல்லுவாங்க. அதுதான் சில்வர் ஓக் மரங்கள்லாம் இருக்குண்ணா. ஆமா, இது சுத்தி பரவாயில்ல, எல்லா இடத்தையும் கரெக்டா பயன்படுத்துறீங்க விவசாயத்துக்கு. எல்லாமே விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம். ஆனா எங்களுக்கு மெயின் ரோடு இல்லாதனால தான் விவசாயம். ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் கொண்டு வரணும், ஒரு இன்ஜினே வச்சிருக்கணும்னாலும் ரிப்பேர் ஆகணும், அங்கிருந்து கொண்டு வரணும், ரோடு வச்சு தானே கொண்டு வந்து விவசாயம் பண்ற பொருளை பணமாக்குனா தான் நமக்கு பிரோஜனம். கண்டிப்பா இங்கிருந்து கொண்டு போறதுக்கு நம்ம ரோடு வசதி இருந்தா தான் அந்த பொருளை கொண்டு போய் விற்க முடியும், பண்ண முடியும். விற்கிறதோட எங்களுக்கு சாப்பாட்டுக்காக எழுதுறோம்னா எதுக்குமே ரோடு வசதி வேணும். ஒரு அங்கிருந்து மருந்து, இப்ப பயிர் வச்சிருக்கோம்னா அது மருந்து அடிக்கும். ஆமா, நெல் பயிர் வச்சிருந்தேன், அந்த மருந்து வாங்குறதுக்கு போனா கொடி வழியா நடந்துக்க ஒரு நாள் ஆயிருக்கு. அதே ரோடு இருந்தா நம்ம போயிட்டு வர்றது ஒரு 2 மணி நேரத்துல வரலாம். இப்போ கீழே போய் அரூர் போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் ரோடு தான் மெயின் எங்களுக்கு குறையே. ரோடு வசதி எங்களுக்கு பிரச்சனை. இங்க பள்ளிக்கூடம்லாம் எப்படின்னா பசங்களுக்கு? பள்ளிக்கூடம்லாம் இப்போ ஒரு இங்க 3 கிலோமீட்டர் போறாங்கன்னா கல்லநாடு. ஆமாங்க, கல்நாடு போறாங்க. அதை விட்டா சித்தேரி தான், ஹாஸ்டல் தங்கி தான் நம்ம போய் வைக்கிறோம். எப்படி போக்குவரத்து எப்படி அவங்க போறது வரதெல்லாம் எல்லாமே கொடி வழியா நடந்து சின்ன பிள்ளை வந்து பெரிய எல்லாருமே போனோம். என் பையனே 5 வயசு, பையன் வந்து அந்த 8 வயசு நடக்க போகுது. கல்நாடு தான் போறான், நடந்துதான் போகணும், நடந்துதான் வரும். எப்படி நான் பாதுகாப்பா இருக்கு அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு? என்னங்க பண்றது, காட்டுமா பண்ணி நிறைய அச்சுறுத்தல் இருக்கு. அச்சுறுத்தல் எல்லாம் இருக்குதுங்க, இருந்தாலுமே போயிட்டு வந்துதாங்க ஆகணும். வழி இல்ல, போயிட்டு வந்துதான் ஆகணும். அது நம்ம வேற எல்லாமே இந்த ரோடு மட்டும் இருந்தா எங்களுக்கு எதுவுமே. அப்போ ஒரு வண்டி வந்துருங்களா, அவங்க கவர்மெண்ட்ல கூட வண்டி வரலாம், நம்ம கூட பைக்ல கூட விட்டு வரலாம். எதுக்குமே ரோடு தான் பிரச்சனை. ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஹாஸ்டல்ல இருக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. எல்லாமே சித்தேரி தான் எங்களுக்கு ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கிறாங்க. பாக்கு மரம் போட்டிருக்கீங்க? ஆமா, சிதுபாக்குங்க ஒருத்தர். சிதுபா சித்தப்பா வரும் உங்களுக்கு? ஆயில் இன்ஜின் தான். ஆயில் இன்ஜின். கரண்ட் இல்லையா அந்த பக்கம்? விவசாயத்துக்கு கரண்ட் இல்ல? கரண்ட் இருக்குதுங்க, சித்தப்பா கொஞ்சம் அங்க பக்கத்துல இருக்குது. வாங்கல. அதோட இங்க 3 பேஸ் லைன் வந்துருது. அங்க ஒரு வீடு இருக்கானா? ஆமா, இது நம்மளுக்கு தான் தோட்டம், சாலை தோட்டத்துக்கு. அங்க வந்து நிழலுக்கு கொஞ்சம் தங்குற மாதிரி அது ஃபுல்லா நம்மளுக்கு தான். இந்த வயல் நம்மளுக்கு தாங்க வச்சிருக்கோம். மிளகுலாம் போட்டிருப்பீங்க போல? ஆமாங்க, செடி இருக்குதுங்க, மிளகுலாம் இருக்குது. இப்போ மிளகு காப்பு வந்துருச்சு? இருக்குதுங்க. இப்போ அது மழை இருந்துச்சுன்னா நல்லா காப்பு வந்துருக்குங்க. மழை இல்லாதனால வச்சிருக்கிறாங்க. ஓ சூப்பர்ண்ணா. ஒரே ஒரு கொடி மட்டும் போட்டிருக்கீங்க. எத்தனை வருஷம் ஆகுது விளைச்சல் வர்றதுக்கு போட்டதுல இருந்து? ஆனா ஒரு 2-3 வருஷம், 4 வருஷத்துக்குள்ள வந்துருங்கண்ணா. செடி நல்லா தண்ணி கட்டினா இன்னும் மேல வந்துருங்க. இதுதான் மிளகு, நல்லா இருக்குண்ணா. இது நல்லா பழுக்கணுமாண்ணா? ஆமா, இப்ப இன்னும் காய் பெருசா வரும், வந்து சிவப்பு கலர் வந்துடும். அதுக்கப்புறம் தான் புடுங்குவீங்க. இப்போ ஒரு மரத்துக்கு எவ்வளவு அவுட்புட்னா வரும்? எத்தனை கிலோ நான் கிடைக்கும் ஒரு மரத்துக்கு? வரணும் நல்லா கொடி தண்ணி ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா 10 கிலோ வரலாம். ஒரு நல்ல விவசாயம் மகசூல் இருந்தா ஒரு 10 கிலோ எடுக்கலாம். கண்டிப்பா வரும். பரவாயில்லண்ணா. இப்பதான் வந்து பாருங்க, இப்ப கொஞ்சம் சைஸா வந்துருக்கு பாருங்க. பரவாயில்ல, நல்லா பெருசா இருக்கு. ஆமா, அது இன்னும் பெருசா வருங்க. ஒரு வருஷமாண்ணா இது? நான் பார்த்தா ஒரு மீடியம் 3 வருஷம். இல்ல, எத்தனை வருஷம் அறுவடை வந்துகிட்டே இருக்கும் காய்ச்சதுக்கு அப்புறம்? வருஷத்துக்கு ஒரு அறுவடை. காப்பி இதுவும் ஒரு டைம் தான். இதெல்லாம் பாக்கு மரம்? ஆமா, பாக்கு வச்சிருக்காரு. கீழே எதனா சுண்ணாம்பு அடிச்சிருக்கீங்க ஒரு மரத்துக்கும் கீழே? வெயில் அந்த ஹீட்டுக்காக வந்து கூலிங் கொடுக்கணும் சுண்ணாம்பு அடிக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமாங்க, எல்லா இடத்துலயுமே அடிச்சிருப்பாங்க. ஹில் சைடுல இருக்கும், இங்கே இருக்குங்க. அண்ணாச்சிலாம் வச்சிருப்பீங்க போல? ஆமா, அண்ணாச்சிலாம் வச்சிருக்காங்க, பழம் வருங்க. அண்ணாச்சிலாம் ஒரு வருஷமாண்ணா? அண்ணாச்சி 1 வருஷம். நான் கொல்லிமலை ஒரு இடத்துல அண்ணாச்சி வாங்கினேன், அவங்க 3 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க அந்த அண்ணாச்சி விளையறதுக்கு. இப்படித்தான் நினைக்கிறாங்க. சிவா கேட்டதும் தெரியும், 3 வருஷம் கேட்டேன். அது வந்து நாட்டுக்காய் அப்படிங்கிறாங்க, நாட்டு செடி அப்படின்னாங்க. சரி வாங்கிட்டு வந்தேன். சரி. பழமே டேஸ்ட் வித்தியாசமா இருந்தது. ஒரு மாதிரி புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருந்தது. ஆமாங்க, டேஸ்ட் புளிப்பு கொஞ்சம் அதிகமாவே இருந்தது சொல்ல போனா அந்த அண்ணாச்சில. இது வந்து நல்லா டேஸ்ட் வரும். இது ஹைபிரிட் மாதிரி. ஆனா மண்ணு பொறுத்தும் வருங்கண்ணா. நம்ம மண்ணுலாம் நல்ல டேஸ்டா இதுதான் வரும்.
பாக்கு மரம் 3 தான் போட்டுறீங்களாண்ணா? நான் 3 மரம் தான் வச்சிருக்காங்க இங்க. ஏன்னா ஒரு 50 மரம் இருந்தாச்சும் கொஞ்சம் நல்ல மகசூல் கிடைக்கும். அங்க வச்சிருக்காங்க தோப்பு. ஆமா, அங்க தோப்பு தெரியுது. நல்லா இருக்குண்ணா. நல்லா இங்க இருந்து பார்க்க வியூ சூப்பரா இருக்குண்ணா. அதுதான் சுத்தி தோட்டம், நடுவுல ஒரே ஒரு வீடு. ஆமாமா, ஒரு இயற்கையான சூழல். கண்டிப்பாங்க. கீழேயும் ஃபுல்லாவே இதுதான் போட்டிருக்கீங்க, பூச்செடி போட்டிருக்கீங்க. ஆமாமாங்க. இது என்ன கருவேப்பிலையான மரம்? இல்லைங்க, பொருசு மரங்க. அது பொருசு மரம். அது ஏதாவது பயன்பட்டு அந்த மரத்தினால இல்ல சும்மா? அது இப்ப நம்ம எதையும் முன்னாலாம் வந்து ஏறு கலப்பைக்கு தடி போடுவாங்க. அதுக்காக யூஸ் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே இருக்குங்க அந்த மரம். அதுவும் மருத்துவ குணத்துக்கு ஆகுது. நமக்கு வைத்தியம் தெரியாதுங்க, தெரிஞ்சுங்க அதுவும் பண்றாங்க. அது மருத்துக்கு எல்லாம் ஆகும். இதெல்லாம் பலா மரமாண்ணா? ஆமாங்க. இல்ல இப்பதான் வச்சிருப்பீங்க போல. இது இப்போ வச்சு ஒரு 4-5 வருஷம் மிச்சமா இருக்கு. ஆமா. ஒரு சிலர் சொல்றாங்கன்னா அந்த பலாமரம் வைக்கிறோம் பாத்தீங்களா, அது வந்து வயசானவங்க தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படிதாங்க சொல்றாங்க. உண்மையா? அது உண்மையா. முருங்கை மரம் தான் சொல்லுவாங்க, பலாமரமும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா வச்சு வயசானவங்க வச்சாதான் காய் நல்லா வரும்ட்டு. நாங்களாம் இல்லைங்க, இருக்கிறது சரி. யாரோ இப்ப இந்த மரம் யாரு வச்சாலும் அத காப்ப பாக்குறதே உயிரோட இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அதனால வயசானவங்க தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அப்படி எல்லாம் அந்த மாதிரி எதுவும் தெலுங்கானா வச்சிருக்காங்க, சில பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி காய் எடுத்திருக்காங்க. அது மாதிரி ஒரு பழமொழி மாதிரி சொல்றாங்க. ஆனா சொல்றாங்க நிறைய முன்னோர்கள் பெரியவங்க தான் சொல்றாங்க. ஆனா இப்போ இப்போதைக்கு அதெல்லாம் மாறி போச்சுங்க. யாரெல்லாம் வைக்கிறாங்க, யாருன்னா இப்போ என் பையன் இருந்தா கூட சரிங்க, வா தம்பி இந்த மரத்தை நடுறா, நான் புறா அப்படின்னு நட்டு உரதா இருக்குங்க. அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஆனா முன்னோர்கள்ல வச்சுங்க மரம்லாம் காய் இருக்கு. இப்போ வச்சது கொஞ்சம் முன்னப்படத்தான் இருக்கு. நல்ல மாம்பழம் நல்லா பூ பிடிச்சிருச்சு. மழை இருந்து நல்ல பூ வருங்க, காய். இப்போ இந்த வருஷம் மழை ஒன்றும் பெருசா இல்லைங்க நமக்கு. வரைச்ச எல்லாத்துக்குமே மழை தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எங்களுக்கு மழை கம்மி தானே. மழை சுத்தமான இது ஃபுல்லா சில்வர் ஓக்கு தான். ஆமாங்க, சில்வர் தாங்க. இது ஃபுல்லா மிளகு நட்டு இருக்காருங்க. மிளகு போட்டிருக்கீங்களா? மிளகு போட்டிருக்கேன். நம்மளுக்கு கீழே போட்டிருக்கீங்க. அப்படியே ஏறி அப்படியே மரத்தை பிடிச்சிக்கோ. ஆமாங்க, அந்த கொடி மேல வர விட்டு அங்க போட்டு. இதெல்லாம் தண்ணி தேவையில்லை மிளகு பெருசா. ஆனா தண்ணி தேவைப்படுதுங்கன்னா இது கிணறு நம்மளுக்கு தான். நம்மளுக்கு தான் இங்க ஃபுல்லா மிளகு வச்சிட்டீங்க. ஆமா, வச்சிருக்கிறோம். இதெல்லாம் மானியத்துல கொடுக்குறாங்களா இல்ல நம்ம கை காசு போட்டு? இல்ல, மானியத்துல கொஞ்சம் காசு போட்டு வாங்கியிருக்கிறோம். மானியம்னா யாரு? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அதுல வாங்கியிருக்கிறோம். பரவாயில்ல. வீடு சின்னதா குட்டியா ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்கீங்க. ஆமாமா. ஒன்லி வந்து விவசாய பொருட்கள் வச்சுக்கிறதுக்கான விவசாய பொருள், ஆடுக்கு இந்த கட்டி தான். நாம வந்து இப்போ வெயில் டைம் தங்கிக்கிறதுங்க கொஞ்சம் நேரம். கட்டிலாம் அங்கே இருந்துச்சுங்க, இப்போ எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டி வச்சிருந்தோம். சுற்றி சில்வராக் மரத்தோப்பு, சென்டரில் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதோட எல்லாம் ஃபாரஸ்ட், இதோட எண்டு. ஆமாம். தண்ணி வந்து இதில் இருக்கு, தண்ணி இருக்கு குடிக்கிறதுக்கு. அதில் பிடிச்சிப்போம். இது குடி தண்ணியானா? அது கிணத்துல இருந்து இங்கே சப்போர்ட் பண்ணி செடிங்களுக்கு விடுறதுக்கு. மிளகு செடிக்கு சுத்தமான தண்ணி தான். மிளகு செடிக்கு தண்ணி விட்டே தான் ஆகணும். விடுங்க. பெருசான பிறகு இப்போ அப்பயும் தண்ணி விடணுமா இல்லை ஏதாவது மழை பெஞ்சா போதுங்களா? மழை பெஞ்சா போதுங்க. இப்போதைக்கு காய்ச்சல் டைமுக்கு மட்டும் தண்ணி ஒரு 4 நாள் இல்லை 8 நாள் கழிச்சு கூட விடலாம். செடி வாடாமல் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் செடி வரும். செடி இளஞ்செடியாக இருக்க வரைக்கும் மட்டும். அப்புறம் இல்லைங்க, எப்பவுமே மீடியம் வந்து இந்த ஒரு 3 மாதத்துக்கு தண்ணி கொடுத்துதாங்க. இந்த காய்ச்சல் காலத்தில் மட்டும். அப்புறம் மழை காலத்தில் வந்து தண்ணி தேவையில்லை. நல்லா இப்போ மழை இருந்துச்சுன்னா நல்ல செடி இன்னும் மேலே வந்துருங்க. மழை இல்லாத டைமில் கொஞ்சம் நமக்கு வரிசையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 3 வருஷத்தில் காப்பு எடுத்துடலாம். அது இப்போ இல்லைங்க, இப்போ அந்த செடியெலாம் காப்பு வந்துருச்சுங்க. 2 மட்டும் இப்போ இந்த வருஷம் வந்துருங்க. இப்போ மழை இல்லாத பாருங்க, இப்போ காப்பு இருக்கு. ஆமாண்ணா, சின்ன செடியிலே காப்பு இருக்குண்ணா. வந்துருங்க. இப்போ மிளகுல பார்த்தீங்கன்னா ரகம் நிறைய ரகம் இருக்கானா இல்லை எந்த மாதிரி? அதெல்லாம் 2-3 ரகம் சொல்கிறாங்க. இப்போ எந்த ரகம் நல்லா விலை கூடனா? நல்ல ஒரு அதெல்லாம் இப்போ தாங்க வச்சுருக்கிறோம். நாங்கள் வச்சு எடுத்து பார்த்தா தாங்க தெரியும். இப்போ நாங்கள் வேலை வந்து கரெக்டாக அந்த ரகம் தான் கண்டுபிடிக்க முடியாது. ரகத்தை காய் வரும்போது தான் நீள காயாக வருதா இல்லை நம்ம செடி அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த ரகத்தில் உள்ள செடின்னு சொல்ல மாட்டாங்களா? அது அப்போலாம் கண்டுபிடிச்சி அதை யாரும் சொல்ல முடியாது. கட் பண்ணி கொடி வைக்கும் போது சில இதில் சொல்லுவாங்க, சில இதில் தெரியாது. அது வச்சு நாம எடுக்கும் போது தாங்க பார்த்தா தெரியும். இது வந்து வறட்சான பூமிக்கு தாங்கக்கூடிய செடியும் இருக்குது, ரொம்ப ஈரத்து பதத்துல இருக்கிற செடியும் இருக்குது. அந்த பாருங்க, அது ஒரு ரகங்க. எதுனா அந்த பக்கம் இருக்குது, அது ஒரு மேல பெருசா இருக்குது. அது மிளகு கொஞ்சம் நாட்டு மிளகு மாதிரி வருங்க. அது ரொம்ப இது வந்து நல்ல மிளகு வந்து நல்லா நீண்டு வரும். இதுல நம்ம பார்த்து இலையை பார்த்தா தான் தெரியுதுங்க. வெத்தலை இலை மாதிரி, வெத்தலை மாதிரி கொஞ்சம் பட்டை இலையை இருக்கிறது கொஞ்சம் ரகம் வேற மாதிரி இருக்குதுங்க. இப்பதாங்க செடி வச்சிருக்குது.
கொஞ்சம் நாள் ஆகினா தான் கொய்யா மரம் வச்சுருக்கீங்க. எல்லாம் கொய்யா மரம்லாம் தானாக நாட்டு கொய்யா. அன்னைக்கு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தேன், அன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே உள்ள அந்த கோயில்கிட்ட மேலே அங்கே பிச்சு கொடுத்தாங்க. இப்போ பலாப்பழம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பலாப்பழம் கொஞ்சம் பலாமரம் இப்போ ஒன்று இருக்குதுங்க, அது காய் எல்லாமே இல்லைங்க, சீசன் மாறிச்சுங்க. என்ன மாதம் இங்கே பலாமரம் கிடைக்கும்? ஆடி மாதத்துலேருந்து தான் மழை விழுந்தால் தாங்க எல்லாமே பருவமாக அதுக்கு காய் வருதுங்க. இப்போ வந்து காய் அது ஒரே செடி தான் காய்ச்சி செடி இருக்குது வச்சிருக்கு பாருங்க. அது வந்து அவ்வளோ எதுனா காஃபி அங்கே இருக்குது. நம்ம அது ஒன்று மட்டும் எப்படி ஃபுல்லாக காய்ச்சி வைக்கிறதுக்கு தான் எஃபெக்ட் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களாம். இப்போ நடுவில் இங்கே காஃபி வச்சிடலாம்லண்ணா, அது நடுவில் காஃபி வைக்கலாம்ல? தண்ணி கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக தானே கொஞ்சம் பத்தாக்குறா பாருங்க காஃபி. இது ஒன்று மட்டும் செடி இருக்குது, ஃபுல்லாக காய்ச்சி வைக்கிறதுக்கு தான் இப்போ மிளகு போட்டிருக்கிறோம். ஃபுல்லாக வைக்கலாம்ண்ணா காஃபி. வச்சிருக்கோம். ஏன்னா கொல்லிமலை ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மிளகு தோப்பு நடுவில் அப்படியே அதுக்கு ஈக்குவலாகவே காப்பி வச்சிடுறாங்க. கண்டிப்பாக அதுக்கு தான் கொஞ்சம் மண் கொஞ்சம் இதாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் வசதி பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதுக்காக தான் இப்போ மிளகு போட்டிருக்கிறோம். மிளகு ஏற்றி விட்டுக்கிட்டு காய்ச்சி போடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு பராமரிப்பில் எந்த மாதிரி மிளகு செடிக்கு? மிளகு செடிக்கு செடியை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா நீர் தண்ணி கொடுத்துட்டு இருந்துட்டு உரம் வைக்கணும். அவ்வளோதான், பெரிய லெவலில் பராமரிப்புலாம் கிடையாது. மருந்து அந்த கரெக்டாக பருவத்தில் மருந்து அடிக்கணுங்க. பூ டைமில் மருந்து. இப்போ நாங்கள் இங்கே மருந்து அடிக்கலைங்க, ஆனால் சுத்தமானது போது விளைய வைக்கிறோம். விளைஞ்சிக்கிறது எடுத்துக்கிறதுங்க வீட்டுக்கு. இப்போ டைம் இதில் ஒரு 3 கிலோ கிடக்குங்க. இதில் நல்லா காரமாக மருந்துக்கிறது எதுவுமே அடிக்காமல் நம்ம மண்ணில் விளையத்தை எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இயற்கையாகவே விளை வச்சுக்கிறீங்க, அது நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகிடுச்சுங்க. சித்துப்பாவதெல்லாம் அதெல்லாம் கிடச்சிருக்கோம், 5 கிலோ கிடச்சிங்க. பரவாயில்ல. அது சொன்னோம், அதான் மருந்து எதுவுமே அடிக்கல. நம்ம மாட்டு சாணம் இருந்துச்சுன்னா அதை போட்டு எருவாக பண்ணிப்போம். அதோட இயற்கையாக வருதா அதுதாங்க எல்லாமே மருந்து. இப்போ இந்த நெல் விவசாயத்தை கொண்டு வந்து பண்ண வந்தாங்க மருந்து அதிகமாக ஆயிடுச்சு. இதெல்லாம் மருந்தெல்லாம் இல்லைங்க. ஃபஸ்ட்டாக இயற்கையான விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. எல்லாம் வெளியில் போய் மாற வந்தாங்க, எல்லாமே மாறிடுச்சு. விவசாயத்தை விட்டு சில பேர் எல்லாம் வேலைக்கு போகணும். விவசாயத்தில் எல்லாம் நல்ல வருமானமும் இருக்குது, ஆனால் சுத்தமாக மழை இல்லைன்னா தான் கஷ்டமும் இருக்குது. ஆனால் கஷ்டப்படணும். தண்ணி ரோடு இது 2 இருந்தால் விவசாயம் பண்ணலாம். இப்போ இந்த மிளகு செடிலாம் இருக்குல்லண்ணா, இதெல்லாம் காட்டு நம்ம வந்து இதெல்லாம் தொந்தரவு பண்ணாதுங்களா? வந்து பயிருங்களை சேதம் பண்ணுங்க. பயிர் இது குச்சி இருந்துச்சுன்னா வேற பயிர் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வரதில்லைங்க. வாரமாக பண்ணி தான் ரொம்ப தொந்தரவு. ஒன்றும் பண்ண முடியாது. ஃபாரஸ்ட்டு என்ன பண்ண முடியுங்க? எங்கே நம்ம தான் வேலி அமைச்சாதான் உண்டு. வேலி அமைச்சுங்கன்னா அந்த பர்மிஷன் இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் அந்த ஃபாரஸ்ட்டில் இடத்து போகிறதுக்கு பர்மிஷன் இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. அது சட்டப்படி எழுதி அனுமதி ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு கொல்லிமலை போட்டிருக்காங்களா இந்த மாதிரி மிளகு தோப்புக்கெல்லாம் போட்டிருக்காங்க? இங்கே கூட பக்கத்தில் சிட்லிங்கிட்டு ஒரு கோட்டைப்பட்டி பக்கம் கோட்டைப்பட்டி அங்கே கூட கொடுத்துருக்குற மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் நான் கோயில் நேரில் பார்க்கல. ஆனால் கொஞ்சம் செலவாகுன்னு நினைக்கிறேன் அது வாங்குறதுக்கு. இந்த பக்கம் நான் பார்த்தது கிடையாதுன்னா, ஆனால் அதுக்கு தனியாக அதுக்கு அனுமதி ஏதாவது நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஏதாவது கொடுத்தா அதுக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. இவ்வளோ இடம் இருக்கணும் இந்த மாதிரி, அதுக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. நம்ம ஏதாவது பார்த்து வாங்குற மாதிரி. எல்லாத்துக்குமே இப்போ 4 ஏக்கர் 5 ஏக்கர் பட்டா இருக்கு. பட்டா நிலத்தில் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி இருக்குதா பண்ணி தான் ரொம்ப பண்ணி தான் முடியல. குச்சிலாம் அந்த வருஷம் ஃபுல்லாக சேதம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு போயிடுச்சுலாம். சாப்பிட்டு டெய்லி பகல்லே சாப்பிடுங்க. அதை வெட்டுறதுக்கு நம்ம அது இது பண்ணாலுமே ஃபாரஸ்ட் கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது. அதனால நாங்களாம் அது பண்ணுறதுல அப்படி சரி பழகிடுச்சு. அதான் சாப்பிட்டு போடும் நம்மளாம். சாப்பிட்டு மிச்சம் வச்சா நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்படி ஒரு பழக்க வழக்கத்தில் பழகிடுச்சு அப்படியே. ஆமாங்க. மற்ற மாதிரி வனவிலங்குலாம் என்னென்ன இருக்குது? எருமை பண்ணி தவிர அந்த வேறு விலங்கு ஒன்றும் இல்லைங்க. இருந்தால் வந்து மான் வந்து கொஞ்சம் கீழே இருப்பவங்க மான் இருக்கும். அடர்ந்த காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஆடு மாதிரி ஒரு கேளைன்னு சொல்லுவாங்க. கேளை சொல்லுவோம் நாங்கள். அது இருக்குது, பண்ணி இருக்குது. அதுதான் எங்களுடைய இருக்குது. இந்த கரடி இந்த மாதிரிலாம் கிடையாது. விலங்கு நமக்கு ஆபத்தான விலங்கு ஒன்று காட்டியாரம் ஒன்று தான். அது மட்டும் தான் நம்மளை அடிக்கிறது. சித்தேரி மலைக்குள்ளே இருக்கிறது. எதுவுமே இல்லை. பாம்புகள் இங்கெல்லாம் பாம்பு கடிச்சா எப்படின்னா ஆஸ்பத்திரி போயிருவீங்களா? இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுங்க பாடம் போடுறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணீங்களா? நாட்டு மருந்தும் சில பேர் காப்பாற்றக்கூடியது முக்கியமான ஒரு வந்து ஒரு 10 பேர் 20 பேர் காப்பாற்றிக்கிறாருன்னா அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போவாங்க. இல்லை ரொம்ப எமர்ஜென்சி முடியாது, காப்பாற்றவே முடியாது, அப்படி ஒரு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவோம். கொஞ்சம் மீடியமாக மயக்கம் அதிகம் மருந்து விஷம் ஏறத்துக்குள்ளன்னா நாட்டு மருந்து கொடுத்துருவாங்க. இல்லை அதிகமாக அது முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை நாம் இப்போ பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டே இவங்க ரொம்ப இதாகிடுச்சுடா, எந்த கை காலில் எந்த இதுவுமே இல்லை அப்படிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடும். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கிறோம்.
உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் எங்கே போவீங்க? நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அரூர் தாங்க. எவ்வளோ நேரம் நான் இங்கேருந்து போகிறதுக்கு? இப்போ சித்தேரிலே ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் இருக்குங்க, அங்கே வந்து அந்த அளவுக்குலாம் பார்க்க முடியாதுங்க. இல்லை நீங்கள் அரூர் போனால் எவ்வளோ நேரம் ஆகும் இங்கேருந்து வண்டியில் போகிறதுக்கு? கிட்டத்தட்ட நாம் 3 மணி நேரம் ஆகும். அப்படிங்க அது ஒருத்திக்குமே அந்த குதிரை இருக்கு. கண்டிப்பாக முடியாதுண்ணா. ஒரு பாம்பு கடிச்சா ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் 3 மணி நேரம் போனால் அது உயிர் கண்டிப்பாக இருக்காதுண்ணா. எல்லாமே எங்களுக்கு அதான் சொன்னீங்களா, எங்களுக்கு ரோடு இருந்தால் எதுவுமே அதை பற்றியெல்லாம் நாங்கள் கேட்கவே தேவையில்லை. ரோடு இருந்தால் நாங்கள் எதனாலும் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இங்கே ஒரு எமர்ஜென்சி ஒரு இப்போ நாங்கள் வந்து வயசு பசங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம், புருஷன் முன்னாடி ஒரு இருக்கிறாங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அப்படி ஒரு குழந்தை பாய்ங்க இருந்துட்டா கூடமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது கஷ்டம். அப்படி ஒரு பிரசவ டைமில் ஏதாச்சும் வீட்டில் இருந்து கொண்டு போகலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேருந்து தூக்கிட்டு தான் போகணும். வண்டியில் கொண்டு போக முடியாது. இப்போ வண்டியில் போகலாம்ல? வீட்டுக்கு போகிறது ரொம்ப அது ரோடு கொஞ்சம் குலுங்கி போகும், குண்டும் குழியுமா இருக்குது, அவங்களுக்கு வேதனையாக இருக்கும். ஒரு முன்னெல்லாம் வந்து கட்டி கயிறு கட்டி அது ஒரு துணி கட்டி பெட்ஷீட் மாதிரி போட்டு அப்படி தான் தூக்கிட்டு போய் தான் எல்லாருமே யானை கட்டி தூக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. யானை கட்டி சித்தரிக்கு அப்படி தான் போவீங்களா? அப்படி தாங்க போயிட்டு இருந்தோம் நாங்களாம். இப்போ நாளைக்கு எனக்கே ஒரு உடம்பு சரியில்லை இருந்தாலும் அப்படி தான் தூக்கிட்டு போனாங்க. 2 வீலர் இப்போ ரோட்டு பாதை இருந்தால், தார் ரோடு இருந்தால் நாங்கள் 1/2 மணி நேரம் தாங்க. எவ்வளோ பெரிய எமர்ஜென்சினா காப்பாற்றக்கூடிய சித்தேரி இருக்குது, சித்தேரி விட்டு அரூர் போயிடலாங்க. அப்போ அங்கங்கே மாற்றி போய் கொண்டு போயிடுவோம். இங்கேருந்து போகிறதுக்கே நாங்கள் 1 மணி நேரம் அங்கே நடந்து தூக்கிட்டு போகிறதுக்கு. அப்போ 1 மணி நேரம் இப்போ நடந்து நார்மலாக போகிறதுக்கு 1 மணி நேரம், நாம் ஒரு வெயிட் வச்சு தூக்கிட்டு போனால் அப்படியே டபுள் ஆகும்ல. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருதுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அப்போ 3 மணி நேரத்தில் கொண்டு போய் நம்ம உயிரை காப்பாற்ற முடியுமா? எமர்ஜென்சி காப்பாற்றுறதுக்கு முடியலை. இந்த மாதிரி கிராமத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இது வந்து எத்தனையோ பேர் வராங்க பார்க்குறாங்க. எல்லாம் இப்போ எங்களை மாதிரி சேனலுக்காரன் இல்லை, இப்போ எத்தனை எம்எல்ஏக்கு வராங்க, எம்எல்ஏக்கெல்லாம் தெரியும், அதிகாரிங்க வராங்க, அதிகாரிங்கெல்லாம் வராங்க, எம்எல்ஏ வராங்க, அமைச்சராக வராங்கன்னா இது ஒரு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் கிராமம் இருக்குது. இவங்களும் இப்போ கீழவங்கிறவங்களும் மட்டும் தான் செய்யக்கூடியதுங்களா, ஓட்டு போடுறாங்களா? இப்போ எங்கள் இப்போ பணம் நாங்களும் தான் டேக்ஸ் கட்டுறோம், நாங்களும் வரி கட்டுறோம். கரெக்டான கேள்வி தான். எல்லாருமே நாங்களும் தான் ஓட்டு போடுறோம். நாங்கள் ஓட்டு போடலாம். இப்போ சித்தேரி பஞ்சாயத்து பூரா நிறுத்த முடியுங்களா? அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, ஏன் ஓட்டு போடுங்கப்பா, நம்ம கிராமப்புற சேர்ந்து ஒருத்தனை வர வைக்கணும், ஒரு தலைவராக வர வைக்கணுன்றாங்க, மெம்பரை வர வைக்கணுன்றாங்க. எல்லாம் அவங்கவுங்க சுயநலத்தையே பார்த்து இப்போ தலைவர் ஒருத்தர் செஞ்சார். 2 தலைவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தார், அவர் இருந்தார், இப்போ ஒரு தலைவர் இருந்தார். ஊருக்கு ஒரு குடி தண்ணி பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் சந்தோஷமான விஷயம். குடி தண்ணி பண்ணி கொடுத்தாரு அவர் முடிஞ்ச அளவுக்கு. கொஞ்சம் என்னென்னா இப்போ ரோட்டு மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து ஒரு ரோட்டு வசதிக்கு வந்து 3 கிராமம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எங்களுக்கு மண் சாலையாக இருக்கக்கூடியது. இந்த 3 கிராமத்துக்கு கொஞ்சம் ரோட்டு வசதி பண்ணி. இன்னும் 2 கிராமம் என்ன கிராமம்? அது விளாம்படின்ட்டு ஒன்று இருக்குங்க. விளாம்பாடி எந்த பக்கம் இருக்கு? அது வந்து நம்ம பேரையார் புதூர் போனீங்களா, அந்த வழியில் கொஞ்சம் சித்தேரி தாண்டி அதெல்லாம். ஆமாம், பேரையார் புதூர் போயிருக்கீங்களா? இல்லை, நான் இந்த போய் தாண்டி நான் போகல. அப்போ எங்களை தான் வந்து இப்போ இதோட 2 டைம் 3 டைம் வந்திருக்கீங்க. ரெண்டாவது டைம் இது. போன டைம் வந்தேன், எல்லாம் பண்ணிட்டு போனால் ரெக்கார்ட் ஆகலை வீடியோ. சரி. அதனால தான் மறுபடியும் இன்னொரு டைம் வந்து கிராமத்தை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத இன்னொரு டைம் வந்திருக்கேன். சரி. ஆனால் எங்களுக்கு எதுவும் இல்லைண்ணா, நாங்கள் கேட்கக்கூடியது அவங்க வந்து கவர்மெண்ட்டில் கேட்கக்கூடியது எங்களுக்கு ரோட்டு வசதி மட்டும் செஞ்சு கொடுத்த போகணும். ஒரே ஒரு தார் ரோடு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமாண்ணா? 3 கிலோமீட்டர் இருக்கும். மொத்தமாகவே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது 2 கிலோமீட்டர். அவ்வளோதான், 2 கிலோமீட்டர் தான். நாடையும் பஞ்சாயத்து வந்துருச்சுங்க, பட்டாணி நிலம் தான். இங்கேருந்து பட்டாணி நிலம் தான். சென்டர் வந்து 2 கிலோமீட்டர் போட்டு கொடுக்குறதுக்கு அசம். ஏன் இப்போ எனக்கு ரோடு போட்டு கொடுத்தா அந்த செலவு இப்போ வந்து இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பணமே வராமல் இருக்குங்களா? எவ்வளோ கோடிக்கணக்கில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஆனால் எங்களுக்கு வரமாட்டேது, செய்ய முடியல. கேட்டால் இந்த வருஷம்ன்ட்டு இப்போ வருஷம் கணக்கில் இப்போ எங்கள் அப்பாலாம் வயசாகி போச்சு. இப்போ எங்கள் அப்பா அம்மா இல்லைங்களாம். இப்போ எங்களுக்கும் வயசாகி போச்சு. நாங்களாம் ஓட்டு போடுறப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இப்போ வர கரெக்டாக அந்த டைம் வந்து இந்த வருஷம் பாரு, நான் வந்து தலைவராக வந்தாலும் அடுத்த 5 ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு ரோட்டு போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வந்து காலில் விழுந்துட்டு போயிட்டு அவனை ஜெயிக்க வச்சாருங்களா? இப்போ இந்த நான் ஒரு ஆள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதில்ல, எங்கள் மொத்தம் எல்லா கிராமமும் சேர்த்து ஓட்டு போட அவன் மேலே தூக்கி விட்டுவான்னா அவன் என்ன தேவையாக செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கட்டும். இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேவை ரோட்டு வசதி கொடுத்தா போதும், தண்ணி கொடுத்தா போதும், வேறு எந்த இதுவும் வேணாம். எங்களுக்கு நிலம் வேணும் அதுன்னு கேட்குறோம். இல்லை ஃபாரஸ்ட்டில் நிலம் கொடுக்கணும் கேட்குறோமா, இல்லை கவர்மெண்ட்டில் நிலம் கொடுக்கணும் கேட்குறோமா? எங்கள் உழைப்பு இருக்குண்ணா, உழைக்கு தான் நமக்கு பூமியில் விளையுது. நாங்கள் எல்லாமே விவசாயம் பண்ணுறோம். ஏதாவது அவன் போகிறோன்னா இங்கே பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை எங்களுக்கு அது இது வேணும், ஃபேக்ட்ரி வேணும்னு கேட்குறதுக்கு எங்களுக்கு விவசாயம் தான் இருக்குது. நாங்கள் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுப்போம். வேறு எதுவுமே வேணும், நமக்கு தேவையில்லைங்க. அதெல்லாம் வந்துடுங்க. ரோட்டு வசதி அது வரும். ரோட்டு இல்லாதனால தானே இருக்கிறோம். எஸ்டேட் மாதிரியே இருக்குண்ணா. அதுதாங்க
வருங்காலத்துல ஒரு எஸ்டேட் ஆயிரும். இன்னும் ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா அந்த 10 வருஷம் இல்லை, அதுக்குள்ள ஆயிரும். அதுக்குள்ளே எஸ்டேட் ஆக்கிடுவீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் காப்பி குழி பண்ணதான். தண்ணி கொஞ்சம் நமக்கு இது வந்து மண்ணு கொஞ்சம் வறட்சான மாதிரி இருக்கு, சட்டு மண்ணு மாதிரி. அதனால இப்ப மிளகு கொடி வச்சிருக்கோம். மிளகு பூல ஏற விட்டு நிழல் கொடுத்துரும். அப்ப மிளகு நிழல் வந்துடும். காப்பி போடுறது அது. இப்பதான் கிணறு வெட்டி இப்ப கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் ஆகுது. விவசாயம் நெல் மட்டும் பண்ணிக்கிட்டு இதுக்கு செடி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆழம்படுத்தணும் பண்ணிட்டு இப்ப இது எஸ்டேட் பண்றாங்க. நல்லதுண்ணா. எல்லா இதுக்குமே பண வசதிங்க இல்லைங்க, தொழில்ன்றது இல்லை. எங்களுக்கு விவசாயத்திலேயே வரும். விவசாயம் பண்ணால் ரோடு வசதி வரும். இப்போ நாங்கள் ஒரு பால் மரம் வைக்கலாம், இல்லை பூ போட்டுக்கலாம், இல்லை வேற விவசாயம் பண்ண காய்கறி போடலாம். காய்கறி போட்டால் கூட நம்ம தலைமையாக தூக்கிட்டு போய் விற்க முடியுங்களா? பணம் பார்க்கணும்ல. பணம் பார்க்க முடியல. அந்த கண்டிஷன்ல இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது. கொஞ்சம் இருந்துச்சுன்னா நாங்கள் இதுக்கு நல்லா இருக்கும். இப்படி கரையா அரிச்சிருக்கலாம். இது வந்து மரம் வீணா போயிடாதா? இல்லை இல்லை, ஒன்றும் ஆகாதுங்க. ஒன்றாவது மரத்தை உள்ள மரத்தை சாப்பிட்றதுனா அப்படியே அது சாப்பிட்றதுலங்க. அது மேல தோல் இது மட்டும் தான் சாப்பிட்டேன். அதான் இப்போ இதெல்லாம் செல்லு பிடிச்சி விழுந்துருக்குது. செல்லு நிறைய அரிச்சு எல்லாம் மண்ணு சாஞ்சிருச்சு. ஆமா, மழை பெஞ்சா போயிருங்களா? மழை பெஞ்சா தண்ணி போயிருங்க. ஒன்றாகாது. ஒன்றாகாது. நான் நினைச்சேன் நான் அப்படியே மரத்தை சாப்பிட்டுருச்சுன்னா மரம் இல்லை சாப்பிடாதுங்க. இது என்ன மரம்? ஒரு பயங்கரமான பெரிய மரமா இருக்கு, பட்டு போயிடுச்சு. ஆமாங்க, அது கடுக்கா மரமா? இல்லைங்க, கடுக்கா மரம் இல்லைங்க. அது சரியில்லை, ஞாபகம் இல்லை. கருங்காலி மரம். கருங்காலி, இந்த கருங்காலி மாலை சொல்றாங்களே அதுக்கு இல்லை, அதுக்கு சேர்ந்து இல்லைங்க. வேற நான் பேர் டக்குன்னு வயலில் மரத்துக்கு போனேன். இந்த பக்கம் சந்தன மரம்லாம் இருந்துச்சானா ஆரம்ப காலங்கள்ல? நம்ம வீரப்ப காலங்கள்ல அதெல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் மரமே. எறும்புகோட இது இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்ன்றது இதில் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கூட இப்பவுமே மரங்க. அதெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ள அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும், கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் சந்தனமெல்லாம் அதிகமாக இருந்ததுங்க. அதுதான் எங்களுக்கு ரோட்டு வசதியே தடுத்துட்டு இருக்குதுங்க. இன்னுமே மரங்க இது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல். இப்போ மரத்தோட பாதுகாப்பு உங்களுக்கு எல்லாம் ஃபாரஸ்டே தான் எடுத்துட்டு போனது. அதுக்குள்ள ஃபுல்லாக அவங்க பட்டா நேரத்துல இருந்த பொருளா எல்லாம் போடிங்க நாங்கள் கொடுத்து. இப்போ இன்னைக்கு அதெல்லாம் விலை மதிக்க முடியாத பொருள். இப்போ இந்த இடத்துல இருந்து விலை மதிக்காம பொருள் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மரம் இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சது இல்லை, இந்த வரப்புல இருந்துச்சு. இந்த காடு ஃபுல்லாக வரப்புல இருந்துச்சு. இங்கெல்லாம் சந்தன மரம். அது இறந்தனால தான் இந்த இடத்துல இது மரம். இந்த அந்த கல் பக்கத்துல இருந்துச்சு. மரமா எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்னும் இங்க போனா சந்தன மரம் தான் நிறைய இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ள இல்ல, நம்ம சொந்த நிலம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. பட்டா நிலங்க, அதுல ஃபாரஸ்ட் நம்ம வளர்க்கலாம். அனுமதி இருக்கா சந்தன மரம் வளர்க்கறதுக்கு? நமக்கு இருக்குது. ஆனா வெட்டக்கூடாது அப்படிதானே? அவங்க அனுமதி இல்லாம வெட்டக்கூடாது. எப்படின்னா அவங்களே காசுக்கு வாங்கிக்குவாங்களா? கவர்மெண்டே வாங்கிக்குவாங்க? அந்த அளவுக்கு இப்பெல்லாம் இல்லைங்க, மரமே இல்லை. அதெல்லாம் முன்னாடி இருந்ததுக்குள்ள எல்லாம் பெரியவங்க வந்து அவங்களா கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் கொடுத்து ஒப்படைச்சிட்டாங்க. ஃப்ரீயாவே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து வளர்த்தா கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணி பாதி நம்ம எடுக்கலாம். அதுக்கு செலவு தான். வந்து எல்லாருமே ஃபாரஸ்ட்ல இருந்து கட்டுப்பாடு அதிகம். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சைன் பண்ணி அதுக்கு மரத்தை கொடுக்கறதுக்கு நம்ம போடாண்டி விட்டுருவோம். அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்காது அப்படிங்கிறீங்க? ஆமா, இல்ல வருமானம் இருக்குதுங்க, இருக்குது. எங்க கிராமத்தை மொத்த மலைவாசி மக்கள் இருக்கிற இடத்துல அது 10 ரூபா பொருள் 1 ரூபா தான் விற்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கூடிய ஆளுங்க ஏமாத்திடுவாங்க. கண்டிப்பா ஏமாத்திக்கூடிய பொருள் எல்லாம் இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அது விலை மதிக்காத பொருள்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி கொண்டு போய் இது எங்கப்பா ஒரு 500 ரூபாய் கூட ஆகுதுப்பா, இப்ப இதுக்கு 500 ரூபாய் நீ கட்டணும்பா ஃபீஸு. இப்போ எனக்கு இவ்வளவு சைன் பண்ணோம், அந்த இது பண்ணோம், ஃபாரஸ்ட்ல பண்ணோம், அதெல்லாம் எதுக்குன்னா வாழ்த்துக்கிட்டே அப்படின்ட்டு விட்டாரு. அதுக்கு இப்போ எங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகம், ரிஸ்கா இருக்கிறத ஏதோ நம்ம காட்டுல வருமானம் வர்ற அளவுக்கு எடுத்துக்கணுமா, யாருக்கிட்டும் பர்மிஷன் வாங்காம அந்த பொருள் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நடைமுறை சிக்கல் கொஞ்சம் அதிகம் அந்த மாதிரி விவசாயம் பண்ணா. விவசாயம் பண்ணோம்னா கண்டிப்பா. மாடெல்லாம் நாட்டு மாடானா இல்ல? இது நாட்டு மாடு தாங்க. மேல ஒண்டி நாட்டு மாடு மட்டும்தான். ஆமா. காளை மாடு இதெல்லாம் உழவு ஓட்டுறதுக்கான விவசாயத்துக்கா? விவசாயத்துக்கு. இந்த மாதிரி இடத்துல வாழணும்னா நிம்மதியா அங்க வந்து நிம்மதியான வாழ்க்கை தான், சந்தோஷமா தான் இருப்போம். அடிப்படை தேவையோட வாழணும். இது ஒண்ணுதான் குறைய உள்ள எங்களுக்கு, வேற எந்த குறையும் கிடையாது. அது ஒண்ணுதான், அடிப்படை வசதி மட்டும். அடிப்படை வசதி இருந்துச்சுன்னா நம்ம எந்த இது. ஆனா ஒரு ஊருக்கு என்னென்ன தேவை? ஒரு ஊருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரோடு கண்டிப்பா, ஒரு பஸ், கரண்ட், இது 3 தான் அடிப்படையான தேவை. அதுவே இல்லைன்னா கஷ்டம் தானே? ஆமா, கண்டிப்பா எங்களுக்கு பஸ்ஸே, நாங்களாம் பஸ் எதிர்பார்க்க தேவையில்ல. நாங்க அப்படி ஏன்னா முன்னோர்கள் வந்து நடந்து தான் வாழ்ந்துட்டோம். இப்ப நாங்களும் எங்களுக்கு தேவை ரோடு. நாங்க நடக்கிறோம் இல்லை எப்பயே பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ரோடு இருந்தா போதும்.
வீட்டுக்கு ஒரு 2 வீலர் கூட வாங்கி விவசாயத்தில் ஏதோ ஒன்று 10 ரூபா வருமானம் பண்ணி விவசாயம் 2 வீலர் வாங்கிப்போம். ஏன்னா இதே ரோட்டை வச்சு ஊரே இல்லைன்ற மாதிரி காமிச்சிருக்காங்களே. ஊர் மேப்ல இல்லையாட்டிருக்கேண்ணா? இல்லை, இருக்குது மேப்ல இருக்கா? ஆனா அந்த நேரத்துல வந்து கரண்ட் ஒரு கொடுத்துருக்குறாங்க. எந்த புண்ணியவான் பண்ணி வாங்கி கொடுத்தாலும் தெரியல. அது வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்காங்க. கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பீரியட்ல வந்து சின்னதேலுங்க, எம்ஜிஆர் பீரியட்லயே வந்து சின்னதேலுங்க. ஆனா எம்ஜிஆரும் கருணாநிதி இருக்கும்போது அம்மா ஜெயலலிதா அம்மாலாம் இல்லைங்க, எம்ஜிஆர் இருக்கும்போது வந்தது. அப்பயே அந்த நேரத்துல கொஞ்சம் எல்லாத்துக்குமே வீடு, சொந்த வீடு கட்டினது இன்னுமே இருக்குங்க. அவரு ஆட்சியில் கட்டி கொடுத்த வீடு தான் காலனி வீடுங்களாம் இருக்குது. கருங்கல் கட்டடம் போட்டு கட்டி கொடுத்து அந்த நேரத்துல தான் கரண்ட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல கொடுத்து ரோட்டு வசதி மட்டும் கொடுக்காம இருக்காங்க. இந்த மாதிரி ஒண்ணு மட்டும் ஃபாரஸ்ட்காரங்க அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆமாங்க. ஆனா அந்த நேரத்துல கரண்ட் வசதி கொடுத்துட்டாங்க. அதுவும் ஃபாரஸ்ட் கூட தான் வருது. அதுலயே அந்த நேரத்திலேயே வாங்கியிருக்காங்க, கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல. அதுவும் இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. இல்ல, ஒரு வறட்சான இது இருட்டில் வாழ்ற மாதிரி தான் வந்துருக்கு. ஆமா, கற்கால வாழ்க்கை தான் வாழ்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாங்க. ஆனா இதுவோட இல்லாத இடமெல்லாம் வாழ்றாங்க. அந்த மாதிரி கிராமம் இங்க இருக்குங்களா? இது கூட இல்லாத கிராமம்லாம் இங்க இருக்கு அந்த ஏரியால? அந்த ஏரியாவில் இல்லைங்க, தருமபுரி மாவட்டத்துல இருக்குங்க. ஏதோ ஒரு பக்கம் நிலமாங்கடை சொல்றாங்க, அங்க ஓரளவுக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையாவனா? இல்லைங்க, நிலமாங்கடை இல்லைங்க. அதெல்லாம் ரோட்டு வசதி ஆயிடுச்சு, ஜல்லி போட்டுறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. வேற ஊர் சொல்லியிருப்பாங்க, இங்க அந்த அளவுக்கு இல்லைங்க. இல்ல, நம்மளோட இப்ப எங்களை மலையாள மக்களே வாழ்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம்லாம் இருக்குது. ரோட்டு வசதியே இல்லாத இடம்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்காசும் கொஞ்சம் இருக்குது, கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது. ஆனா எங்களுக்கு ரோடு தான் வேணும். வாங்க. நான் வந்துக்கிறேண்ணா. அசால்ட்டாக ஏறுறீங்க. இந்த மாதிரி காய் நல்லா பெருசாக இருக்குண்ணா. நல்லா இது மாதிரி பூசணிக்காய் மாதிரி இருக்குண்ணா. இவ்வளோ பெருசு இருக்குது இளநீ. இல்லை, அவ்வளோ காய் கொஞ்சம் சைஸாக தாங்க இருக்கும். பரவாயில்ல. பெருங்காயெல்லாம் வரணும்னா காய் கொஞ்சம் தான். வாங்கிறதுக்கு ஆகுமா உங்களுக்கு? கீழே போட்டுருக்கலாம். அப்படியே கீழே போட்டால் நல்லா இருக்குது. இதை வந்துடுறேன், நான் கையில் வாங்கிக்கிறேன்.